தயவு செஞ்சு வாங்க, மேலே வரலாம். எல்லா பிரச்சனையும் கிராஸ் பண்ணி என்ன சொல்யூஷனும் கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமான விஷயம், இதை நான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, பணத்தை வந்து பேங்க்ல போய் கட்டணும். இடையில யாராவது எக்ஸிக்யூட்டிவ்னு வந்து கலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா கொடுக்கவே கூடாது. அது பேங்க்குக்கு போய் சேராது. பார்த்துக்கோங்க சொன்னேன். இல்லை மேடம், நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. ஸோ அவங்க நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என்ன முக்கியமான கட்டம் இல்லையா? ஸோ இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ இப்படியும் உலகத்தில் ஆட்கள் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இது ஒன்று. அப்புறம் சிபில் சொல்லும்போது, சிபிலில் ஒருத்தர் படித்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பெங்களூரில் பையன் ஒர்க் பண்ணுறாரு. அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. அக்கா வந்து சென்னையில் ஒரு ஏஜென்சி நடத்திட்டுருக்காங்க. அவங்க வந்து லோனுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. அவர்கிட்ட சிபில் சுத்தமாக இல்லை அப்பாவுக்கும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல மேடம், இதான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அது முக்கியமான கட்டம். எனக்கு ஒரு சில பர்சனல் ஒர்க் இருக்கும்போது, சரி இது வந்து நான் இப்படி பண்ண போகிறேன், ப்ராசஸ் இது, நான் இந்த மாதிரிலாம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2-3 மாதம் அவகாசம் இருக்குது. நம்பினீங்கன்னா நீங்கள் எங்கூட வெயிட் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள், அதர்வைஸ் ரொம்ப அர்ஜென்ட்னா நீங்கள் பார்த்துக்கோங்க சொன்னேன்ல. இல்லை மேடம், நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. ஸோ அவங்க நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என்ன முக்கியமான கட்டம் இல்லையா? வெயிட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் ப்ராப்ளமோ அதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க வாங்கினதை விட அதிக லோனும் வாங்கி கொடுத்து, அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதை எப்படி அடைக்கணுங்கிற வழியும் அவங்களுக்கு சரி செய்து கொடுத்து, இப்போது அவங்க பீஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பாக வாழ்கிறாங்க. இது எதுக்காக இந்த லைஃப் ஸ்டைலையும் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, படிக்காதவங்க, நார்மல் லைஃப் வாழ்கிறாங்க. இவங்க படித்தவங்க, இவங்களே இப்படி தான் இருக்காங்க. எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னா, யாருக்குமே வந்து இதோட அவேர்னஸ் தெரியல. நம்ம கரெக்டாக தான் இந்த போயிட்டுருக்கோமா, இந்த பணம் இது கரெக்டாக அங்கே போகுதா? சிலது வந்து பேங்கிங்கில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ரீபேமெண்ட்டை வந்து முக்கியமான விஷயம், இதை நான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, பணத்தை வந்து பேங்க்ல போய் கட்டணும். இடையில யாராவது எக்ஸிக்யூட்டிவ்னு வந்து கலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா கொடுக்கவே கூடாது. அது பேங்க்குக்கு போய் சேராது. அது வந்து இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக நான் சொல்லணும். அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா யாரும் பயந்துடாதீங்க தயவு செஞ்சு. எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கு. சரியான இடத்துல அணுகுமுறை இருக்கும்போது சரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் அணுகும்போது கரெக்டாக இருக்கும். பயப்படாமல் இதை ஃபேஸ் பண்ணுற என்ன சொல்யூஷனோ அதை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அடிஷ்னலாக லோன் பண்ணுறதுக்கு வழி இல்லை. நம்ம அதுக்கும் வெளியூரில் ஒரு விஷயம், இப்போது கோயம்புத்தூர் இல்லாமல் திருச்சி போய் பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம நிறைய இருக்குது. இது 1 2ன்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. சிம்பிளாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. அதை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான விழிப்புணர்வையும் உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலாகவும் நான் கண்டிப்பாக இருப்பேங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நீங்கள் இவ்வளோ ஓப்பன் டைப்பாக இருக்கிறதுனால நிறைய உமன்ஸ்க்கு இது ஊக்கமாகவும் இருக்கும். இதை பற்றி அறியாத மக்களுக்கும் இது ஊக்கமாக இருக்கும். கண்டிப்பாக விமன்ஸ்க்கு மெயினாக வேணுங்கிறேன் நான். யாருமே உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. வி ஆர் த வில் பவர். ஸோ நம்ம தான் சக்தி. அதை நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்போ ஐடென்டிட்டியாக நான் வரணும்னு நினச்சது. விமனாக இருந்து ஃபேஸ் பண்ணுற எல்லா விஷயமே ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி பயப்படாமல் ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் என்ன மாதிரி இருக்க யாராக இருந்தாலும் வாங்கன்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு வாங்க, மேலே வரலாம். எல்லா பிரச்சனையும் கிராஸ் பண்ணி என்ன சொல்யூஷனும் கண்டிப்பாக கிடைக்கும். அது யூனிவர்ஸ்க்கும் நன்றி, பிரபஞ்சத்துக்கும் மிக்க நன்றி.